கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உன் இருதயத்தை காத்துக்கொள். என் அன்புக்குரியவர்களே, நம்ம காத்துக்கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்றால் அது உங்களுடைய இருதயம். இருதயத்துக்குள்ளே தான் குழப்பம், இருதயத்துக்குள்ளே தான் பிரச்சனை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்முடைய இருதயம் பிரச்சனையோடு இருந்தால் நம்முடைய முகம் சோர்ந்து போயிருக்கும். அப்போ நம்ம இருதயத்தை தான் காத்துக்கொள்ளணும். ஏன் காத்துக்கொள்ளணும்? நீதிமொழிகள் 4:23 நீங்கள் வாஸ்து பார்த்தா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். எல்லா காவல். ஸோ இருதயத்திலிருந்து ஜீவ நீரூற்று புறப்படுகிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மனிதனை ஜெயிக்கும், கொல்லும், வெல்லும், நாசமாக்கும். அப்போ இருதயத்தை காத்துக்கொண்டா நம்ம வாயை காத்துக்கொள்வதை போல நம்ம காத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி உங்களுடைய இருதயம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இருதயத்தை எப்படி காத்துக்கொள்வது? 2 காரியத்து மூலமாக இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும். முதல் காரியம், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலே தேவ சமாதானம் உங்கள் சிந்தையையும் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். நம்முடைய சிந்தையில் தான் பிரச்சனை, நம்முடைய இருதயத்தில் தான் பிரச்சனை. இருதயம் வாதிக்குது, இருதயம் பலவிதமான காரியத்தை யோசிக்குது, சிந்தையில் பலவிதமான காரியத்தை யோசிக்கிறது. அப்போ நம்மளை குழப்புகிறது என்ன? உங்களை குழப்புகிறது என்ன? உங்களுடைய இருதயம், உங்கள் சிந்தை. ஸோ இதை காத்துக்கொள்ளணும்னா நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தானே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும். அப்போ காத்துக்கொள்வதற்குரிய ஒரு வழியை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு நாள் ஒரு ஃபேமிலி என்று சொன்ன சாட்சி, அவங்களுடைய மகன் சென்னைக்கு பஸ்ஸில் போகிறாங்க. ஸோ ஒரு செய்தி வருது, அந்த பஸ் ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி. இவங்க எல்லாருடைய இருதயமும் உடைந்துட்டு ஃபோன் அடித்தா ரிங் போகுது, எடுக்கலை. ஸோ உண்மையாகவே இவங்க இருதயம் அப்படியே உடைந்தது. ஒரு காரியத்தை செய்தாங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தாங்க. அப்பொழுது அவங்களுடைய கடைசி மகள் மூலமாய் தீர்க்கதரிசனமான வார்த்தை வந்தது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இவங்க கலக்கத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். இவங்க இருதயத்தை கர்த்தருக்குள்ளே காத்துக்கொள்கிறாங்க. ஃபோன் வந்தது, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும். 2வது, நீதிமொழிகள் 4:4, ஆண்டவருடைய வசனத்தினால் இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும். நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? உங்கள் இருதயம் ஃபுல்லாக கர்த்தருடைய வசனத்தினால நிரப்புங்க. கர்த்தருடைய வசனத்தினால நிரம்பப்பட்டிருக்குமே ஆனால் உங்கள் இருதயத்தை எந்த சத்துருவோ எந்த மனிதருடைய வார்த்தையோ கலங்க பண்ணுவது இல்லை. உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான காரியம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இருதயத்தை காத்துக்கொள்ளுகிற ஒரு விசேஷித்த கிருபையை ஒவ்வொருவருக்கு கற்றுக் கொடுப்பீராங்க. இருதயத்தை காத்துக்கொள்ள உதவி செய்தரலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.